இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்துல கனம் பண்ணுங்கள் என்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாகும், கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் ரோம திருச்சபை யாருக்கு தெளிவாக எழுதுகிறார்? கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல. கிறிஸ்து அப்படி என்னங்க ஏற்றுக்கொண்டாரு? கிறிஸ்து நம்மளை எப்படிங்க ஏற்றுக்கொண்டாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். தெரியும் கிறிஸ்தவங்க யாரு? ஆமா, கிறிஸ்தவனா பேர் சர்ச்சில் இருக்கணும். ரைட்டு. பல தரப்பட்ட சபைகள் நம்முடைய தேசத்துல இருக்கிற. ரைட். சர்ச்சில் அந்த ரெக்கார்ட்ல பேர் இருக்கணும். ரைட்டு. அடுத்தது நாங்க சபையில முக்கியமா இருக்கணும். ரைட்டு. அடுத்தது காலங்காலமா கிறிஸ்தவங்களா இருக்கணும். ரைட்டு. இதான் கிறிஸ்தவர்கள். அப்படியா? கிடையாது. இதெல்லாம் போலி கிறிஸ்தவர்கள். யார் அப்ப கிறிஸ்தவங்க? ஐயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள். எப்படி? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவர் தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் கிறிஸ்தவனை மாறிடுறான். மதம் மாறல, மதம் மாறல, மனது மாறி விடுகிறது. கிறிஸ்தவனாய் மாறி விடுகிறான். கிறிஸ்துவை உடையவனாய் மாறிவிடு. கிறிஸ்தவனாங்கிறத கிறிஸ்துவை உடையவனாய் மாறி விடுகிறான். கிறிஸ்து அவனுக்குள் வந்து விடுகிறார். இயேசு கிறிஸ்து அவனுக்குள் வந்து விடுகிறார். ஆண்டவர் அவனுக்குள் வந்து விடுகிறார். அவனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆண்டவர் அவனுக்குள் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்குள் வரும்போது, இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது நமக்கு ஒரு மாற்றம் வரும். நம் வாழ்க்கையிலே மாற்றம் வரும். நம் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார். நம் வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்வார். இன்னைக்கு அந்த கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா தான் நீங்க கிறிஸ்தவர்கள். இல்ல எங்க தாத்தா கிறிஸ்தவங்க, எங்க பாட்டி கிறிஸ்தவங்க, எங்க பாட்டிக்கு பாட்டி, எங்க பாட்டிக்கு பாட்டி, எங்க தாத்தாவுக்கு தாத்தா கிறிஸ்தவங்க. ஆனால் நாங்க கிறிஸ்தவங்க இல்லையே. பரலோகத்துக்கு போக முடியாத. இந்த உலகத்துல சொல்லிக்கலாம் நாங்க கிறிஸ்தவங்க 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 சொல்லிக்கலாம். அங்க நோ சீட். அவர் சொல்லுவாரு, ஐயோ நீ யாரு தெரியாத, பாட்டி கிறிஸ்தவங்க, தாத்தா எல்லாரும் இருக்காங்கப்பா, இங்க வந்திருக்காங்கப்பா, இங்கதான் இருக்காங்க, நீ யாரு? அவங்க இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு இங்க இருக்கிறாங்க. நீ யாரு? நீ இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டியா? இல்லையே. பிறகு இங்க சீட் உனக்கு எப்படி? உனக்கு இங்க சீட் கன்ஃபார்ம் ஆகும்? இங்க இல்ல, போயிட்டு வரலாம். இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறதா? இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறதா? இயேசுவின் ரத்தம் நம்ம கழுவி இருக்கிற நிச்சயம் நமக்குள் இருக்கிறதா? அநேகர் கேட்பாங்க, நிச்சயம் எப்படிங்க இருக்கும்? நிச்சயம் எப்படி தெரியும்? நிச்சயம் இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. நிச்சயம் இல்லாத ஊழியக்காரன் அல்ல. இயேசுவின் ரத்தத்தினால யாரெல்லாம் கழுவப்பட்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஊழியம் செய்துகிட்டு நான் முழு நேரமா இயேசுவுக்கு ஊழியம் செய்யறேன், ஃபுல் டைமா ஊழியம் செய்யறேன், ஊழியம் செஞ்சுக்கிட்டு அங்க கமிஷன் வாங்கிட்டு அலையப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? நம் ஊழியர்கள். ரைட், ஓகே, சந்தோஷம். இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். ஓகே, சரி. விசுவாசிகள் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறா, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறனா வேதத்திற்கு எதிராய் செயல்படக்கூடாது. வேதத்திற்கு எப்படி எதிராக செயல்படுறோம்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஆராதனை நடக்குது, நம்ம எங்க போய் நிக்கிறோம்? நம்முடைய சொந்த தேவைக்காக வெளியே போய் நிற்கிறோம்.
இது சரியா? தப்பு இல்ல. அப்போ கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சொல்லுகிற நம்ம இதுல நாம் கரெக்டா இருக்கோமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம். மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம் என்ன அர்த்தம்? இல்ல எல்லாரையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம், எல்லாரையும் உள்ள விடுறோம், எல்லாரும் சொல்ற கருத்தையும் கேட்கிறோம், அது இல்ல. புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த பவுல் அதை எழுதல. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அந்நியர் உபசரிக்க நாடுங்கள் வசனம் சொல்லுதே. அந்நியர் உபசரிக்கணும், அந்நியர் உதவி செய்யணும், அந்நியரை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அவருடைய மார்க்கங்களை கற்றுக்கொள்ளக் கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அந்நியர்களை ஏற்றுக்கொள்ளணும், அந்நியருக்கு உதவி செய்யணும், அவங்களை ஏற்றுக்கொள்ளணும், கூடாதுன்னு சொல்லல, ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் அங்கீகரிக்கிறது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் அவருடைய மார்க்கங்களை கற்றுக்கொள்ளக் கூடாது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மட்டுமே உண்மையானவர். அதை எப்போ நம்மளுடைய மனசுல நிறுத்தணும். இன்னைக்கு இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருக்கிறதா? அவருடைய ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது, நம்பிக்கை இருக்குதா? இயேசுவின் ரத்தம் என்ன கழுவி இருக்குதுங்க, கிறிஸ்துவின் ரத்தம் என்ன கழுவி இருக்குது. அவருடைய பிள்ளையாக நான் வாழுகிறேன், இயேசுவின் ரத்தம் எனக்குள் இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்குதா? அந்த நம்பிக்கை இருக்குதா? அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? நம்முடைய அனுபவம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு உங்களை கழுவி இருக்கிறதா? நீங்க யோசிக்கணும், யோசித்து பார்க்கணும். அவருடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்குதா? அவருடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்குதா? அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். உங்க அனுபவம் எப்படி இருக்கு? யோசித்து பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்வது போல உடைய பிள்ளைகள் ஆகிய மற்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.